If CA Foundation Mathsல logarithm chapterல 16th sum. If log x to the base 2, if log x to the base 4 plus log x to the base 16 is equal to 21/4, then x is equal to 8, 4, 16, none. இது எப்படி போடணும் அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா கீழே இந்த இடத்துல உள்ளதெல்லாம் ஒரே மாதிரி இருக்குது பாருங்கள், எக்ஸ் எக்ஸ் எக்ஸ்னு. இதை வச்சு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இதை எப்படி மாற்றி எழுதணும்னா 1 போட்டு log 2 to the base x 1 போடையில் இந்த 2 இடம் மாறிடும். இது 2 இடம் மாறிடும். அதே மாதிரி இப்போ இதை எழுதணும்னா எப்படி எழுதலாம்னா 1 log 4 to the base xன்னு எழுதலாம். அப்போ ஒரே பேஸுக்கு நம்ம மாற்றிக்கணும். இது சேஞ்ச் ஆஃப் பேஸ் உள்ள வரும். log 16 to the base x is equal to 21/4. இது அதே தான். இதனுடைய ஈக்குவலண்ட்டாக நம்ம மாற்றுறோம். ரெசிப்ரோக்கல் எடுக்கலை, இதனுடைய ஈக்குவலண்ட் இது. 1 போட்டோம்னா இந்த 2 இடம் மாறிடும். 4x 16x 16 to the base x எல்லாம் பேஸ் எக்ஸுக்கு வந்துடுது. இப்போ நம்ம என்ன பண்ணணும், இது ஒன்றும் பண்ண முடியாது. இதை இப்படியே வச்சுக்கிட்டு இதை என்ன பண்ணலான்னா 1 log 4 வந்து 2 ஸ்கொயர்னு எழுதலாம். 16 2 பவர் 4ன்னு எழுதலாம். இஸ் ஈக்குவல் டு 21/4. அடுத்து பவர் ரூல் படி இது எதுவுமே பண்ண வேண்டாம், இது அப்படியே வச்சுக்கிட்டு பவர் ரூல் படி 1 இந்த 2 இந்த 2 இருக்குது பார்த்தீங்களா, இதை சைடில் கொண்டு வந்து 2 log 2 to the base xன்னு எழுதலாம். அதே மாதிரி இதை இந்த 4 இருக்குது பார்த்தீங்களா, இந்த 4 இதை சைடில் கொண்டு வந்து 4 log 2 to the base x அப்படின்னு எழுதலாம். இஸ் ஈக்குவல் டு 21/4 இப்படி எழுதலாம். இப்போ இதுலலாம் என்ன பண்ணுறோம், நம்ம எல்லாத்துலேயும் இந்த 1 log x to the base 2 இருக்குது பாருங்கள், இருக்கா? இதெல்லாம் காமனாக நம்ம எடுக்கிறோம். 1 log 2 to the base x இது இருக்கா காமனாக, இதை எடுத்துறோம். எடுத்துட்டா இங்கே இருந்ததே அதுதான், அது அப்படியே எடுத்துட்டோம் 1. இதில் இந்த 2 மிச்சம் இருக்குது 1/2. இதில் 4 மிச்சம் இருக்குது 1/4 is equal to 21/4. இப்போ 1 log 2 to the base x இது அப்படியே வச்சுக்கிட்டு இதில் எல்சிஎம் 4ன்னு எடுத்துக்கிறோம். அப்போ தான் கூட்ட முடியும். 4ன்னு எடுத்தோம்னா இங்கே 4 இல்லை, இங்கே 1 இருக்கதா அர்த்தம். அப்போ 4 பெருக்குனா 4, இங்கே ஏற்கனவே 2 இருக்குது, அப்போ அதோட 2 பெருக்குனா 4 வந்துடும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், 2 பெருக்கிக்கிறோம். ப்ளஸ் இது 4 தான் 1, இதுதான் அடிஷன், பேசிக் அடிஷன் தான் அது எல்சிஎம் எடுத்து. இப்போ 1 log 2 to the base x இன்ட்டு 4 + 2 6 + 1 7/4 இஸ் ஈக்குவல் டு 21/4 இப்படி வந்துடும். இப்போ அடுத்து என்ன பண்ணுறோம், 1 log 2 to the base x வச்சுட்டு ஈக்குவல் டு 21/4 இன்ட்டு 7/4 இருந்துச்சு பார்த்தீங்களா, இங்கிட்டு 7/4 இருக்குது பார்த்தீங்களா, அதான் 4/7 இந்த சைடு வரையில் 4/7ன்னு வந்துடும். இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும், 3ன்னு ஆயிரும். அதாவது 1 log 2 to the base x 3ன்னு ஆயிரும். இப்போ இதை நாம் என்ன பண்ணுறேன், லாகுன்னு எழுதுனேன்னா இது ரெண்டையும் அப்படி மாற்றிடுவேன். எக்ஸ் டு த பேஸ் 2 is equal to 3ன்னு எழுதிடுவேன். இப்போ எக்ஸ்பொனன்ஷியல் நோட்டேஷனில் லாகை மறைச்சிக்கிட்டு எழுதுனேன்னா 2³ is equal to x. அதாவது x is equal to 2³ அப்போ x is equal to 8. இதுதான் இதுக்கு ஆன்சர். அப்போ நமக்கு ஆப்ஷன் ஏ தான் இதனுடைய ஆன்சர். புரியுதா? தேங்க்யூ.